அன்பான பாபுவ உறவுகளுக்கு பத்மநாபனின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 752. அப்பாத்தி டிசிஷன்ஸ் வந்து பார்ட் 752. நாங்கள் படிக்க போகிறது வந்து ஒரு வேர்ப் அலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேள்வி கேட்டால் எப்படி அதை வேர்ப் அலையோட சொல்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் வெள்ளிக்கிழமை உங்கள்கிட்ட வந்து 5 கேள்விகள் இல்லையா சுலீவ் கேள்வி கேட்டதுன்னா சுலீவ்ரண்டா இந்த புத்தகம் என்ன இந்த புத்தகம். அடுத்தது வந்து செட் ஆஃப், அதில் வந்து சிஇடி என்று தான் வரும். ஏன்னா அந்த ஓஃப் அந்த ஓ வந்து செலாவோயல். அப்போ அதனால் செட் ஆஃப் இந்த முட்டை, சுத்தப்பி இந்த கம்பளம் என்ன. அடுத்தது செட் சோப் ஏண்டா இந்த அறை, செட் ஃப்ளர் இந்த பூ. ஏன்னா செட் அன்றைக்கு இந்த தான் வரும். ஓகே, ஆனபடியால் நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்கிறா இது பெட்டராக இருக்கும். சரி, இந்த 5 கேள்விகளுக்கும் பதில்கள் வந்து ரஃபிகா அவர்கள், ஜெயமலர் அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், ராஜினி அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அதே மாதிரி யூடியூப்பில் பதில் தந்த ஜெயமலர் அவர்கள் ரஃபிகா யூடியூப்பில் தந்திருந்தார்கள். ஜெயமலர் அவர்கள் வந்து வசனமெல்லாம் எழுதியிருந்தார்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். பார்த்தனா எல்லாம் ஓகேயாக இருந்தது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், பட் ஓகே, வெல் டன். உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்டா வேர்ப் அலி. சரியா? இந்த வேர்ப் அலி என்றால் போ என்ற கருத்து. நாங்கள் இதை ஏற்கனவே படிச்சிட்டோம், அதனால் திருப்பி ஒருக்கா நாங்கள் பார்க்கலாம். வேர்ப் அலி என்றால் போ. இப்போ இந்த வேர்ப் அலியை ஓ ப்ரெசோனில் தந்திருக்கிறேன். je vais, tu vas, il va, elle va, on va, nous allons, vous allez, il, elle plural வரைக்கும் வோ. இது இவ்வளவும் வந்து உங்களுக்கு கான்ஜுகேஷன் வேர்ப் அலேடு. என்னத்துண்டு வேர்ப் அலேடு கான்ஜுகேஷன் ஓ ப்ரெசோனில். இதை வச்சுக்கொண்டு conjuguer le verbe aller et trouver le lieu. lieu என்றால் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், கடைக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், பள்ளிக்கூடம் போகிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் பாவிக்கிற வேர்ப் வந்து அலி. என்ன வேர்ப் பாவிப்பீங்க? அலி. இந்த வேர்பை பாவிச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். ப்ளஸ் வந்து ப்ரேபொசிஷன் பாவிப்போம். இப்போ ஆலா, ஓ, எல் அஃபோஸ்ட்ராஃப், ஆ எல் அஃபோஸ்ட்ராஃப் அன்றைக்கு கொஞ்சம் படிப்பிச்சுனா நீங்கள் நேரிலையும் சிலர் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். அதெல்லாம் ப்ரேபொசிஷனோட. இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். Elle veut du fromage. Elle veut du fromage. Vous allez à la fromagerie. OK? Elle veut du fromage. Vous allez à la fromagerie. இப்போ எனக்கு ஃபார்மாஜ்ன்றது எனக்கு வந்து சீஸ் வேணுமென்று கேட்க. அதான் வந்து elle veut, அவளுக்கு சீஸ் வேணும். அப்போ நீங்கள் வந்து அவளுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் போய் அங்கே எங்கே வாங்குவீங்கள்? அப்போ நீங்கள் அவளுக்கு சீஸ் வேணும், ஆனபடியாக நீங்கள் அந்த ஃபார்மாஜ் கடைக்கு போனீங்கன்னா சீஸை வாங்கலாம். இதுதான் இந்த வசனத்தின் கருத்து. அவளுக்கு பாலாடை கட்டி வேணும் என்ற என்றது வேணும், வேண்டும் என்றும் எழுதலாம். நீங்கள் பாலாடை கட்டிகள் கடைக்கு போங்கள் என்று சொல்கிறோம். அங்கே போனீங்கள் என்றால் அங்கே வாங்கலாம். அப்போ எனக்கு இந்த பொருள் தேவையென்றா அதை நான் போய்த்தானே வாங்கணும். அப்போ நான் போய் வாங்கிறது என்று எழுதும் பொழுது வூசலி ஆ லா, இந்த ஆலா வந்து செலா ப்ரேபொசிஷன் ப்ளஸ் வு அலி வேர்ப் அலி வருதா, கான்ஜுகே பண்ணியாச்சு. இந்த வு ஜலி இங்கே பார்த்தீங்கன்னா வு ஜலி. சரியா? இதுதான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா she want to cheese, you go to the cheese shop. சீஸ் ஷாப், அது சின்னு வந்துடும், சீஸ் ஷாப். சரியா? அடுத்தது அபி எய்ம் நஜி.
Abby aime nager. Elle va à la piscine. அபிக்கு வந்து என்ன எய்மெண்டா விருப்பம், பிடிக்கும், விருப்பம், லைக். நஜே என்றது நீச்சல். எல் வா அல பிசின். பிசின் என்றா நீச்சல் தடாகம், நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவள் எல் வா, இங்கே பார்த்தீங்கன்னா இல் எல் வா, ஓ வா, சரியா? அப்போ இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன், எல் வா. அபி ஒரு பெண் இல்லையா, நீங்கள் ஆணுக்கும் சொல்லுவாங்க, ஆனண்டு போட்டிங்கன்னா இல்லைன்னு போடுங்க. ஓகே, இப்போ அபிக்கு நீச்சல் விருப்பம், அவள் நீச்சல் தடாகத்திற்கு போகிறாள். அப்போ உங்களுக்கு நீச்சல் பிடிச்சா நாங்கள் எங்கே போவோம், ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போனால் நல்லது. அப்போ ஸ்விம்மிங்குக்கு போனால் நல்லது. அபி லைக் ஸ்விம்மிங், சி கோஸ் டு த பூல். பூல்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அபி எய்ம் நஜே எல்வா அலா பிசின். அப்போ இங்கே உங்களுக்கு இங்கே வந்து வேர்ப் அலேட கான்ஜுகேஷன் ப்ளஸ் அலா வந்து ஆலா வந்து என்னவா வருது, ப்ரேபொசிஷன். ஏனென்றால் ஒரு இடத்தின் பெயரை நாங்கள் சுட்டி காட்டுறோம். சரியா? இப்படி ஒரு சின்ன மெதட்டில் கொண்டிருக்கிறேன், பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ விளங்குதுன்றதை. இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து இப்போ நான் சொன்னதில் வச்சு நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது கேள்வி வந்து ஃப்ரோமாஜ். ஃப்ரோமாஜ்ண்டா என்ன? ஓகே, என்ன சொன்னா எல் வு டு ஃப்ரோமாஜ். அப்போ அந்த வு என்றா என்ன, எய்ம் என்றா என்ன, நஜே என்றா என்ன? சரியா? திருப்பி சொல்கிறேன். ஃப்ரோமாஜ், வு, எய்ம், நஜே. ஃப்ரோமாஜ், வு, எய்ம், நஜி. இந்த 4 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரும் இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன்ஜோக்னே. நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.